கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்புவ தேடி வந்து அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்துடுறாரு. நம்ம வந்து சக்தி வந்து பார்த்துட்டு, "கண்மணி இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னோனே, "நான் அன்புவ தேடி வந்தேன்னு" சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கண்மணி சொல்கிறாங்க. "அப்படியா? இப்போ கூட 2 ஆளுங்க சந்தேகமாக இருந்தது எனக்கு. அவங்க உள்ளே போனாங்க. ஒரு வேளை இங்கே தான் இருப்பாங்களோ? என்ன சொல்கிறீங்க?" "ஆமா" அப்படி சொன்னோனே, "சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த குழந்தைய வந்து அப்படியே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து அன்புவ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாரையும் அடிச்சுட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண சக்தி வந்து அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. அன்போட கையெல்லாம் வந்து கட்டி விடுறாங்க. அடுத்து அன்பு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருமே ஃபைட் பண்ணி எல்லாருமே காப்பாற்றுறாங்க. அடுத்து குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தையோட மாயாவோட அப்பாவையும் வந்து பார்த்துட்டு மாயா வந்து சொல்கிறா, "என் அப்பாவும் இங்கே தான் இருக்காரு. எங்கள் அப்பாவையும் காப்பாற்றுக்காரு." வந்து "அப்படி உன் அப்பாவும் இங்கே வந்து?" "ஆமாம், என்னை காப்பாற்ற தான் என் அப்பா வந்தார்." அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்க அப்பாவையும் காப்பாற்றுறாங்க. "நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க?" அப்படின்னோடனே அமைதியாக இருக்காரு. உடனே வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து, எங்களெல்லாம் வந்து கரெக்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க. உங்கள் கூடவே இருக்க ஒருத்தனை எப்படி பிடிச்சி கொடுக்க போகிறீங்க?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம், இந்த ஆள் தான், இந்த குழந்தையோட அப்பா தான் எங்கள் கூட சேர்ந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்தான். அப்போ அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "வா, எல்லாரும் போகிறீங்களா முதல்ல?" அப்படி சொல்லிட்டு எல்லாம் இழுத்துட்டு போங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் வந்து "உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் இப்படி பண்ணீங்களா?" அப்படி சொல்லிட்டு அன்பு கேட்குறாரு. "மச்சான் சாரி மச்சான், நான் வேணும்னு பண்ணல" அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ கூட வீட்டில் இருந்த குழந்தைய, "ச்சே உங்களுக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு, உங்கள் பொண்ணு நீங்கள் தான் காப்பாற்ற வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அப்படியே நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பொண்ணு உங்களை காரி துப்புவா. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு, "சாரி மச்சான், என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செய்து என் பொண்ணுக்கிட்டேயும் என் பொண்டாட்டிக்கிட்டேயும் என்னை காமிச்சு கொடுத்துடாதீங்க ப்ளீஸ் மச்சான்" சொல்லிட்டு காலில் விழுறாரு. உடனே வந்து, "பாவம் அன்பு விட்டுருங்க, போனால் போது. ஒரு அப்பாவுக்கு வந்து தன்னோட குழந்தை எதிர வந்து அசிங்கப்பட்டால் ரொம்ப அசிங்கமாயிடும். சொன்னால் கேளுங்க அன்பு, ப்ளீஸ் அன்பு" அப்படின்னோடனே, "சரி போனால் போது, விட்டு தொலைகிறேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணி பாரு, உனக்கு இருக்குது" அப்படி சொல்லிட்டு வராரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து வந்துட்டுருக்கும்போது குழந்தை வந்து, "அப்பா எங்கே? அப்பா வருவாருமா, நீ வா" அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. "சரி சரி அன்பு, நீங்கள் கிளம்புங்க. நான் பொன்னியை தேடி வந்தேன். பொன்னியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல் வந்து கேட்டிருக்கேன். அங்கே தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன், லேடிஸ் ஹாஸ்டலில். அதனால நான் அங்கே போய் பார்க்குறேன்னோடனே, "என்னது லேடிஸ் ஹாஸ்டலில் பொன்னியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொன்னியை தேடி தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் அங்கே போகிறீங்க?" "இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அங்கே 2 பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "அவங்களுக்கு இதே வேலை தான். ச்சே, அவங்களாம் திருந்தவே மாட்டாங்க" அப்படி சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாரு. அன்பு யோசிக்கிறாரு. உடனே அன்பு என்ன பண்ணுறாரு, "சரி விடுங்க, அவங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் போய்ங்க. பொன்னி எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்படி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு பொன்னி சொன்னதால் தான் நான் சொல்லலை" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னது, பொன்னி உங்கள் வீட்டில் இருக்காங்களா?" "ஆமாம், அப்புறம் ஏன் அவங்க அப்படி போய் சொன்னாங்க? என்னை ஏன் அலைய விட்டாங்க? அவங்களுக்கு இதே வேலை தான். யாரையும் நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்பு. "சரி வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு, குழந்தைய பார்த்துட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து, "ஐயோ, என் குழந்தை கிடச்சிட்டா, எனக்கு இது போதும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா?" அப்படி சொல்லிட்டு மயூரி வந்து அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வந்து குழந்தை கிடச்சதால நிம்மதி அடைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கேட்குறாங்க. அன்பு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. கூட சேர்ந்து சக்தி தான் என்னை எல்லா குழந்தைய காப்பாற்றினாரு. அவருக்கு தான் எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணணும். அவர் வரலன்னா இப்போ நேரம் அவ்வளோதான், குழந்தை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாக பொன்னி பார்க்குறாங்க. சக்தி வந்து பார்க்குறாரு பொன்னியே. பொன்னி ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. "இந்த தம்பி யார்?" அப்படின்னோடனே, அப்படியே வந்து மயூரியும் வந்து ஸ்வேதாவும் பார்க்குறாங்க. "ஐயோ, இவர் எப்படி இங்கே வந்தார்?" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் இங்கே பொன்னியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியோட வீட்டுக்கார் இவர். பொன்னியை தேடி தான் இங்கே வந்திருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரும் பண்ண வேலை இருக்கே, இப்போ பாத்தியாக்கா, உன் குழந்தைய காப்பாற்றினதே சக்தி தான். ஆனால் நீ இப்படி வேலை பண்ணியிருக்க அப்படி சொல்லி திட்டுறாரு. "பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம்" சக்தி சொல்கிறாரு. எல்லாரும் சக்திக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே பொன்னி அங்கே கிளம்ப பார்க்குறாங்க. "இங்கே பாரு பொன்னி, எதுக்காக கிளம்புற? நீ இங்கே இரு, நான் வேணால் கிளம்பி போகிறேன்" அப்படின்னோன்னா, "அதெல்லாம் தெரியாது, நீங்களும் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் 2 பேரும் சமாதானம் வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்" அப்படி சொல்கிறாங்க எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு சக்தி அங்கே தங்குறாரு. சக்தி கிட்ட வந்து அன்பும் வந்து கண்மணியும் வாக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து மனசை மாற்றி பொண்டாட்டியை உங்கள் கூட சேர்த்து வைக்கிறோம், கவலைப்படாதீங்கன்னு சந்தோஷம் அடைகிறாரு சக்தி.